ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு பீட்ரூட் வச்சு இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை நல்ல தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி குக்கரில் போட்டு நான் வேக வச்சுருக்கேன். அதுக்கு கூடவே 2 ஏலக்காவும் போட்டு கொஞ்சமாக தண்ணீரும் ஊற்றி தான் நான் 2-3 விசில் போட்டு வச்சுருக்கேன். நல்ல குக் ஆகிருக்கு. இந்த பீட்ரூட்டை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் எந்த சைஸுக்கு வேணாலும் கட் பண்ணி குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிடலாம். பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல குக் ஆகிருக்கு. இனி ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு தண்ணீரோடையே இந்த பீட்ரூட் அவலத்தையும் போட்டுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இதுக்கு கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிடலாம். ஸ்வீட்டுக்காக வேண்டி நான் சீனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கிடுங்க, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வேணும்னா கூட சேர்த்துக்கிடலாம். சீனி எடுத்த அதே ஸ்பூன்லேயே நான் கார்ன்ஃப்ளவர் மாவும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா நல்ல க்ரீம் மாதிரி இருக்குது. இனி எந்த பாத்திரத்தில் போட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கிடலாம். நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வரும். அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துக்கிடலாம். இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக வேண்டி நான் மில்க் மேட் சேர்த்துருக்கேன். மில்க் மேட் நம்ம கார்ன்ஃப்ளவரும் சீனியும் எடுத்த அதே ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். எக்ஸ்ட்ரா வேணாலும் சேர்த்துக்கிடலாம், அது உங்களோட விருப்பம்தான். மில்க் மேட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிடலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கு பதில் திக்கான மில்க் வேணா கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். ஆனால் நிறைய ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிக்கிடணும். மில்க் மேடை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா அடுப்பில் வச்சு கிண்டணும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். சுகர் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுனா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிடலாம். ஸ்டார்டிங்கில் பேனில் ஒட்டாது, போக போக லைட்டாக ஒட்ட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் கீ வேணுன்னா கூட சேர்த்துக்கிடலாம். நல்ல அல்வா பதம் வரணும் அப்படின்னு தேவையில்லை. இந்த அளவுக்கு வந்தாலே போதும். கொஞ்சமாக ஆற விட்டுட்டோம்னா கொஞ்சம் கூட திக்காயிரும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான்ஸ்டிக் பேன்லேருந்து மாற்றி ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இதே மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்துகிட்டு அதில் கீ அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்துக்கலாம். டெசிகேட்டட் கோகனட் இருந்துன்னா மேலே அப்படியே தூவி விட்டுட்டோம்னா கையில் ஒட்டாமல் வரும். டெசிகேட்டட் கோகனட் இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ் கோகனட்டை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஃபுல்லாக அப்ளை ஆனதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் செய்துக்கலாம். ஒரு பீட்ரூட்டில் இவ்வளவுக்கான நம்மளுக்கு வந்திருக்கு. பிள்ளைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்பவுமே விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. பெரியவங்களில் இருந்து சின்னவங்க வரைக்குமே சாப்பிடலாம். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் சீனி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கிடலாம். பீட்ரூட் ரொம்பவுமே ஹெல்த்தியானது தான். டெக்கரேஷனுக்காக வேண்டி டூட்டி ஃப்ரூட்டி க்ரீன் கலரை மேலே வச்சு விட்டுருக்கேன். பீட்ரூட் வச்சு ஏற்கனவே நிறைய ஸ்வீட் ரெசிபி செய்திருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு பீட்ரூட்டை வச்சு நல்ல சாஃப்டான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.